கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். ஆண்டவருடைய நாமத்தை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது, அவர் ஜெபத்தை கேட்கிறவர் என்று வார்த்தை சொல்லுகிறது. எப்பொழுதெல்லாம் நாம் அவரை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாயிருந்து உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதை பரிசுத்த வேதாகமத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது, மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட கூட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி யுத்தம் பண்ண வருகிறார்கள் என்று யோசபாத்துக்கு அறிவிக்கப்பட்ட உடனே யோசபாத் கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கிலும் உபவாசத்தை கூறுவித்தான். அது மாத்திரமல்ல, எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று எங்கள் முன்னோர் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளே கடந்து வந்து ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய சபையிலே கர்த்தருக்கு முன்பதாக யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் பிள்ளைகளும் பெஞ்சாதிகளும் புருஷரும் கூட வந்து நின்றார்கள் என்று கர்த்தருடைய வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். யூதா ஜனம் அனைவரும் கர்த்தருடைய சபைக்கு கடந்து வந்து, கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளே கடந்து வந்து கர்த்தரை நோக்கி வேண்டினார்கள். ஆண்டவரே, இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பதாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்தார்கள். அப்பொழுது ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனான லேவியின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது தேவனுடையது என்று சொல்லி தீர்க்க தரிசனமான வார்த்தை கடந்து வந்தது. வேதத்தை நாம் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது, யுத்த வீரர்களை முன்னிறுத்துவதற்கு பதிலாக யோசபாத் ஆண்டவரை துதிக்கிற கூட்டத்தை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது யோசபாத்துக்கு விரோதமாய் வந்தவர்கள் தங்களுக்கு தாங்களே வெட்டி வீழ்ந்து போனார்கள். 4ஆம் நாளிலே பராக்காவிலே கூடி ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அதிகாரம் உடையவர்கள் உனக்கு விரோதமாக எழும்பலாம். திரளான கூட்டம் உனக்கு எதிராய் காணப்படலாம். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்ற வார்த்தையின்படியே யோசபாத் தேவனுக்கு முன்பதாக நின்று, ஆண்டவரே, எங்களுக்கு நிற்க பலன் இல்லை என்று கர்த்தருடைய சமூகத்திலே அவர்கள் காத்திருந்தபடியினாலே ஆண்டவர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணி ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தார் என்று நாம் பரிசுத்த வார்த்தையிலே வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை
உனக்கு விரோதமாய் உன்னுடைய தேசத்திலே அநேகர் எழும்பலாம். ஆனால் எல்லாவற்றையும் முறியடிக்க வல்லமையுடையவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதை பரிசுத்த வேதாமத்திலே நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்கிறோம். இரண்டாவதாக, தானியேலின் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது 6ஆம் அதிகாரத்திலே தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் ராஜா அவனை பிரதானிகளுக்கு மேலாக உயர்த்தி வைத்தான். ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த நினைத்தான் என்று நாம் கர்த்தருடைய வேதத்திலே வாசிக்க முடியும். ஏனென்றால் தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தது. எனவே அவன் தன்னுடைய பணியிலே கர்த்தருக்கு முன்பதாக உண்மை உள்ளவனாக காணப்பட்டான். அவனோடு கூட இருந்த பிரதானிகள் மற்றும் தேசாதிபதிகள் அவன் மீது குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி முற்பட்டார்கள். ஒரு குற்றமும் காணப்படவில்லை. எனவே அவன் கர்த்தரை ஆராதிக்கின்ற அல்லது தேவனுக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ணுகின்ற அந்த காரியத்தில் அவனை குற்றப்படுத்த வேண்டும் என்று சொல்லி 30 நாள் அளவும் ராஜாவை தவிர வேறு யாரையும் விண்ணப்பம் பண்ணக்கூடாது என்று ஒரு சட்டத்தை ஏற்றினார்கள். ஒருவேளை அதை மீறி செயல்பட்டால் சிங்கக்கபியிலே போடப்படுவார்கள் என்று சட்டம் இயற்றப்பட்டது. தானியேலோ என்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து ஆகிற்று என்று அறிந்தும் தான் முன்பு செய்து வந்தபடியே மேல் வீட்டு அறைக்கு சென்று எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்திருக்க அவன் தினமும் 3 வேளை ஜெபம் பண்ணி தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். தனக்கு விரோதமாய் இயற்றப்பட்ட சட்டத்தை அறிந்த பின்பும் அவன் தேவனை நோக்கி பார்த்தான். ஆண்டவருக்கு தன்னுடைய நிலைமையை தெரியப்படுத்தினான் என்பதாக நாம் பரிசுத்த வேதாமத்திலே வாசிக்கிறோம். எனவே அவன் ஆண்டவரை வணங்குவதில் அவர்கள் குற்றம் கண்டுபிடித்து அவனை சிங்கக்கபியிலே தூக்கி போட்டார்கள். சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாதபடிக்கு ஆண்டவர் சிங்கங்களின் வாயை தம்முடைய தூதனை அனுப்பி கட்டி போட்டார் என்பதாக நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ பணி செய்கின்ற இடத்திலே, நீ வேலை செய்கின்ற இடத்திலே உனக்கு விரோதமாய் எல்லாரும் எழும்பலாம், உனக்கு விரோதமாய் அநேகர் எழும்பலாம். ஆனாலும் நீ கர்த்தரை நோக்கி உன்னுடைய சூழ்நிலையை தெரியப்படுத்துகின்ற பொழுது கர்த்தர் உன்னை பாதுகாக்க போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உன் சத்துருக்களுக்கு முன்பாக அவர் உனக்கு ஒரு பங்கை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ண போதுமானவராக இருக்கிறார். உன் சத்துருக்கு மேலாக உன் தலையை உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தானியேல் தன் தேவன் பேரில் விசுவாசித்தபடியினால் அவனில் ஒரு சேதமும் ஏற்படவில்லை. தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது என்று கர்த்தருடைய புஸ்தகத்திலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். விசுவாச வாழ்க்கையிலே ஒருவேளை நீ இருக்கின்ற இடத்திலே, நீ பணி செய்கின்ற இடத்திலே உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு நபர்கள் காணப்படலாம், அல்லது உனக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற காரணமில்லாத பகையை கொண்டிருக்கிற நபர்கள் காணப்படலாம். ஆனால் நீ ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியப்படுத்துகின்ற பொழுது அவர் உன் சத்துருக்களின் மத்தியிலே உன்னை உயர்த்தி ஆசீர்வதிக்க, உன்னை மேன்மைப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். இன்னொரு காரியத்தை நாம் வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது அப்போஸ்தலர் 16:25 நாம் வாசிக்கிறோம், நடுராத்திலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். முந்தின பகுதியை நாம் வாசிக்கின்ற பொழுது பவுல் அவனை பின்தொடர்ந்து வந்த குறி சொல்லுகிற ஆவியை அதட்டினபடியினாலே தன்னுடைய எஜமானுக்கு ஆதாயம் அற்று போயிற்று என்பதை எண்ணி யூதராகி இந்த மனுஷர் பட்டணங்களில் கலகம் பண்ணுகிறார்கள் என்று சொல்லி அவர்களை அடித்து அதிகாரிகளுடைய கைகளிலே ஒப்பு கொடுத்தார்கள். அதிகாரிகளும் அவர்களை அடித்து சிறைச்சாலையிலே தள்ளிவிட்டார்கள். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அவர்கள் பவுலையும் சீலாவையும்
சிறைச்சாலையிலே அடைத்து காயப்படுத்தி கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்திருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மிகவும் வேதனையான ஒரு சூழ்நிலை, மிகவும் பயங்கரமான ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையிலே அவர்கள் நடுராத்திரிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதிலே ஒரு அசைவு உண்டாயிற்று. எல்லாருடைய கட்டுகளும் கடந்து போயிற்று. ஒருவேளை அவர்களை பாதுகாத்து கொண்டிருந்த மனிதன் தீப பந்தங்களை கொண்டு வந்து ஓடி வந்து பார்த்து, ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு அவனும் அவனுடையவர்களும் ஞான ஸ்நானம் பெற்றார்கள் என்பதை நாம் தெளிவாய் அறிந்திருக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஊழியத்தின் பாதையிலே ஒருவேளை நீ மிகவும் சோர்ந்து போன ஒரு நபராய் காணப்படலாம், அல்லது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தமாக உன்னை துன்பப்படுத்தி கொண்டே இருக்கிறவர்கள் காணப்படலாம், அல்லது ஊழியத்தை நாம் தீவிரமாய் செய்தது நிமித்தமாக உன்னை சிலர் அடித்திருக்கலாம் அல்லது காயப்படுத்தி இருக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற பொழுது, நாம் ஜெபம் பண்ணி ஆண்டவருக்கு தெரியப்படுத்துகின்ற பொழுது, ஆண்டவர் சிறைச்சாலையிலிருந்து அல்லது சத்துருவின் பிடியிலிருந்து ஆண்டவர் நம்மை வெளியே கொண்டு வர போதுமானவராக இருக்கிறார் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஊழியத்தின் பாதையை நாம் பார்க்கின்ற பொழுது, ஒருவேளை வேதம் சொல்லுகிறது, உன் வீட்டாரே உனக்கு சத்துரு என்ற வசனத்தின்படி, ஒருவேளை கிறிஸ்தவர்களை அல்லது ஊழியர்களை நசுக்குகின்ற காட்சியை நாம் பார்க்கிறோம். ஊழியருக்கு விரோதமாய் எழும்புகிற அநேகரை நாம் பார்க்கிறோம். யாரெல்லாம் உண்மையாய் காணப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் துன்பப்படுத்தப்படுவதையும் அலக்கழிக்கப்படுவதையும் நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், இப்படி நாம் காயப்படுத்தப்படுகின்ற பொழுது, வார்த்தையினாலே செய்கையினாலே நாம் காயப்படுத்தப்படுகின்ற பொழுது, ஆண்டவரை நோக்கி துதித்து பாடி ஜெபம் பண்ணுகின்ற பொழுது, கர்த்தர் நமக்கு மாத்திரமல்ல நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கிறார் என்று வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, எனவேதான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், வாழ்க்கையிலே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். யோசபாத் தன்னுடைய நிலைமையை தேவனுக்கு தெரியப்படுத்தினான். ஆண்டவர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணி மிகப்பெரிய ஜெயத்தை கொடுத்தார். தானியேலோ என்றால் தினமும் 3 வேளை ஜெபம் பண்ணினான். அவனுக்கு விரோதமாய் சட்டம் இயற்றப்பட்டிருந்தாலும் அவன் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தினான். அவனுக்கு விரோதமாய் எழும்பினவர்களை சிங்கங்கள் பீறி போட்டதை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும். தானியேலின் காரியமோ ஜெயமாய் இருந்தது. அது மாத்திரமல்ல, பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடின பொழுது ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் சூழ்நிலையை எண்ணி நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். முழங்கால் படியிட்டு கர்த்தருக்கு முன்பதாக நிற்கின்ற பொழுது, கர்த்தருக்கு நன்றிபடிகளை செலுத்துகின்ற பொழுது, ஆண்டவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார். எப்படி தானியேலின் காரியம் ஜெயமாய் காணப்பட்டதோ, எப்படி யுத்தத்திலே யோசபாத் ஆண்டவர் யோசபாத்துக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தாரோ, எப்படி பவுலும் சீலாவும் சிறையிலிருந்து வெளியே வந்தார்களோ, அப்படியே ஆண்டவர் உங்களை வழி நடத்த போதுமானவராக இருக்கிறார். சுவாச வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரையே நோக்கி பார்ப்போம். அவர் இந்த நாளிலே உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார்.
உங்களுக்காக காரியங்களை மாறுதலாய் முடியும்படியான ஒரு பெரிய கிருபையை கொடுக்கிறார். உங்களுக்குள்ளே ஒரு பெரிய அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஊழியத்தின் பாதையிலே பாடுகளின் மத்தியிலும், உபத்திரவத்தின் மத்தியிலும், வேதனைகளின் மத்தியிலும் ஊழியத்தின் எல்லையை அவர் விரிவாக்க போதுமானவராக இருக்கிறார். விசுவாச வாழ்க்கையிலே நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் பயப்படவும் வேண்டாம். நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு செய்யும் காரியம் மிகவும் பயங்கரமாக இருக்கும், மிகவும் அற்புதமாக காணப்படும். அதை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுவீர்கள். அவர் மிகப்பெரிய நன்மைகளினாலே, மிகப்பெரிய கிருபையினாலே உங்களை பலமாய் நடத்த போதுமானவராக இருக்கிறார். தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் உனக்கு முன்னே போவார் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவர் எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு உங்கள் வாழ்க்கையில ஒரு புதிய அனுபவத்தை, ஒரு புதிய கிருபையை, ஒரு புதிய ஆசீர்வாதத்தை, ஒரு புதிய வல்லமையை உங்களுக்கு கொடுத்து உங்களை பலமாய் வழி நடத்த போதுமானவராக இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். அநேகர் ஊழியத்தின் பாதையிலே படுகின்ற பாடுகளுக்காக உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறோம். பாடுகள் பட்டாலும் கர்த்தரினோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையிலே பலப்பட ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். ஆண்டவரே, ஒருவேளை செய்கின்ற பணியிலே உண்மையாய் காணப்படுகிறவர்களும் துன்பப்படுத்தப்படுகின்ற ஒரு காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். தானியேல் எப்படி ஆண்டவரே உண்மையாக காணப்பட்டானோ, உமக்கு முன்பதாக குற்றமற்றவன் காணப்பட்டானோ, அப்படியே ஒவ்வொருவரும் உமக்கென்று வாழுகின்ற அனுபவத்திலே கர்த்தர் அவர்களுக்கு உண்டான நெருக்கத்திலிருந்து நீர் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்கிறீர். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யோசபாத்தின் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருந்தபடினாலே நீர் யுத்தம் பண்ணினீர், நீர் ஜெயத்தை கொடுத்தீர். நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியே ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்வீராக. நீங்கள் ஒன்றைக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்ற வார்த்தையின்படியே யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களை பிரகாசிக்க பண்ணும். அவர்களுக்குள்ளே புதிய கிருபையை தாரும். ஆண்டுடைய வல்லமை அவர்களை பலப்படுத்தட்டும். உமக்காக எழும்பி பிரகாசிக்கக்கூடிய சத்துவத்தை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பரிசுத்த பிதாவே, ஆமேன், ஆமேன்.